காரைக்குடி அருகே பிறந்த வீட்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மாசிப்படையல் விழா உறவுகள் வலுப்பெற நடைபெற்ற அசைவ விருந்து. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாவிலியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பிறந்த வீட்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மாசிப்படையல் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டுக்கான மாசிப்படையல் விழா இன்று காலை தொடங்கி இரவு வரை நடைபெற்று ஞாயிறு காலை 11 மணிக்கு ஸ்ரீ மாவிலியம்மன், ராக்காச்சி அம்மன், ஸ்ரீ வீரகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காலையில் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. அப்போது பிறந்த வீட்டு பெண்களை புகுந்த வீட்டு பெண்கள் உறவினர்கள் வரவேற்று அவர்கள் கொண்டு வந்த கோழி, சேவல் மற்றும் ஊர் சார்பிலும் உறவினர்கள் வழங்கிய 21 ஆடு கிடாய்கள், 25 கோழி, 25 சேவல்கள் பலியிட்டு அறுசுவையில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இடித்து மருத்துவ குணம் கொண்ட அசைவ கிடாய் ரசம், கோழி ரசம் சமைத்து பின் பரிவார தெய்வங்களுக்கு மாசி படையல் இட்டு வழிபாடு செய்தனர். பிறந்த வீட்டு பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக சமைத்த அறுசுவை அசைவ உணவு கோயில் வளாகத்தில் சன்னதி வாயிலில் பிறந்த வீட்டு பெண்கள் உறவினர்களை அமர வைத்து புகுந்த வீட்டு பெண்கள் உறவினர்கள் அறுசுவையுடன் அசைவ உணவுகளை பரிமாறினர். தொடர்ந்து கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், நண்பர்கள், குழந்தைகள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து அசைவ உணவை உண்டு மகிழ்ந்தனர். சைவம் சாப்பிடுபவர்களுக்கு சைவ உணவும் பரிமாறப்பட்டது. பிறந்த வீட்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மாசிப்படையல் விழா மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவதாக வருகை தந்த பெண்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அது வீடியோல தெரியாது. சரி, நாங்கள் வாளியில் ஊத்துறோம்ங்கிறதுக்காக. ஓகே. நல்லா இருக்கு. அண்ணா எங்கிட்ட வாங்க. அண்ணே அண்ணா கிட்ட பாப்பா அந்த வாங்கி வாங்க வாங்க பாப்பா வாங்க பாப்பா. ரெண்டு கையில புடிடா. ரெண்டு கையில புடி. வாடா அங்கிட்டு வாடா. வா. ரசம் வேணும்னா வந்து வாங்கிக்கங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் பிறந்தது அமராவதி புதூர். என்னை கல்யாணம் பண்ணது எஸ்ஆர் பட்டம்.
இந்த மாசி படையல் திருவிழா வந்து பிறந்த பெண் பிள்ளைகளை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக நடக்கிற நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் வரும்போது பிறந்த வீட்டுக்கு வர்றதுனால கோழி சேவல் இதெல்லாம் நாங்கள் பெண் பிள்ளைகள் வந்து கொண்டுட்டு வர்றோம். இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாரும் ஒன்று கூடி ஊரோட எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த அம்மனை வந்து நாங்கள் பிரார்த்தனை செய்து மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் அம்மனை வேண்டிக்கிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற மாரி இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பழைய நண்பர்களை சந்திக்கிறதுல சந்தர்ப்பம் கிடைக்குது. நாங்கள் எங்களோட கூட படித்தவங்க பக்கத்தில் எல்லாரையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். உறவினர்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் எல்லாரும் வந்துடுவோம். பொம்பளை பிள்ளை எல்லாரும் வந்துடுவோம். முக்கியமாக இதனுடைய முக்கிய காரணம் என்ன, பெண் பிள்ளைகளை கௌரவப்படுத்துறதுக்காக மட்டும் நடக்கிறனால நாங்கள் புகுந்த வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டு பெருமையை சொல்கிற மாரி இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த நிகழ்ச்சி வந்து நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மனை வந்து வேண்டியிருக்கேன். நன்றி.